வணக்கம் நண்பர்களே. உச்சநீதிமன்றத்தில் நேற்று 2011 நடந்த ஸ்டாலின் அவர்களுடைய கேஸ் ஒன்று வந்தது. அதாவது கொளத்தூர் தொகுதியில் அவர் வாக்குகளுக்காக பணம் கொடுத்தார் வாக்காளர்களுக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 2 கோடி ரூபா பிடிபட்டிருக்கு. இந்த பணம் பிடிபட்டது இன்னாருடைய வாகனம், இந்த வாகனம் திமுக வேட்பாளருக்கு நெருங்கிய நண்பருடையது, அதனால் இது அவங்க வாக்குகளுக்காக பணம் கொடுக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லி வக்கீல் வாதாடுறாரு. சைதை துரைசாமியுடைய வக்கீல் வாதாடுறாரு. நீதிபதி கேட்ட ஒரு அதிபுத்திசாலித்தனமான கேள்வி, அந்த வாகனம் இந்த ஸ்டாலினுடைய வாக்குகளுக்காக பணம் கொடுக்கப்பட்டதுக்கு தான் கொண்டு வந்த வாகனம், அந்த பணம் அதுக்காக தான் கொண்டு வந்ததுன்னு நீங்கள் நிரூபிக்க முடியுமா? அதுக்கான ஆதாரங்கள் இருக்கா? எவ்வளோ புத்திசாலித்தனமான கேள்வி பாருங்கள். இனிமேல் ஸ்டாலினே நேரில் சொல்லணும், ஆமாம் நான் தான் வாக்குகளுக்காக அந்த வண்டியில் பணம் கொடுக்க சொன்னேன் என் நண்பர்கிட்ட, அவரும் எனக்காக கொண்டு போய் கொடுத்தாரு, நீங்கள் அதை ஏற்றுக்கிடுங்க யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லி நீதிபதிகிட்ட சொன்னால் தான் அந்த நீதிபதி நம்புவாங்க. அப்படித்தான் அர்த்தம். இந்த வாதங்களுடைய இந்த நீதிமன்ற பரிபாலனைகள் எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது? சரி, அஃப்கோர்ஸ் அந்த ஒரு விஷயம் புரியுது. எப்படின்னா, எந்த ஒரு சாட்சியமும் இல்லாமல் ஒரு வழக்கில் தீர்ப்புங்கிறது அத்தனை எளிதாக ஒரு நீதிபதி கொடுத்துட மாட்டாங்க. சாட்சியங்கள் வேணும், ரெண்டு தரப்புலையும், எந்த தரப்பாக இருந்தாலும் சாட்சியங்கள் வேணும், இதெல்லாம் ஏற்றுக்கிறோம். ஆனால் அதுக்காக தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்காக ஒருத்தர் காசு கொடுத்தாருன்னு சொல்கிறத நீங்கள் எப்படி ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும்? அதை மேக்சிமம் க்ளோசிங்கில் தான் கொண்டு வர முடியும். அதுக்காக கண்ணா பின்னான்னு இது பண்ணி கொண்டு வர முடியாது. ஒரு பொது இடத்துல வச்சு பணம் விநியோகிக்கப்படுகிறது, பிடிபடுறாங்க, அந்த வாகனத்தில் உள்ள பணம்னு பிடிபடுது. இப்போ இத்தனையும் ஒரு கூட்டு சாட்சியங்களாக தான் எடுத்துக்கணுமே ஒழிய நீங்கள் ஸ்டாலின் இப்போ நேரில் சொல்லணும்னு மட்டும்தான் நீதிபதி சொல்லலை. இப்போ இந்த வழக்கோட போக்கு எப்படி போகுதுன்னு தெரியுதா? சொல்ல முடியாது. திடீர்னு ஸ்டாலினுக்கு எதிராக கூட வரலாம். ஆனால் அந்த வழக்கில் என்ன நடந்தது நேற்று அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறேன். நீங்களே தேர்தலில் முடிவு எடுத்துக்கிடுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.